சில துயர சம்பவங்கள் நடக்குது, செய்தியில பார்க்குறோம். நீங்களே கூட அதில ஒரு சில பேருடைய அந்த பிரேதத்தெல்லாம் மீட்டு குடுத்துருக்கீங்க. எப்படி அது மீட்பீங்க? இல்ல இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? அத அத நீங்க கோர்வையா ஒருத்தர் முதல்ல விழுந்துட்டா, ம், அடுத்த தொலைபேசி அழைப்பு காவல்துறைக்கோ, ம், தீயணைப்புத் துறைக்கோ கிடையாது. ம். முதல் அழைப்பு எனக்கு தான் வரும். உங்களுக்கு தான் வருது. முதல் அழைப்பு. சரி. நான் பலமுறை பார்த்துருக்கேன். ஆ. முதல் அழைப்பு எனக்கு தான் வரும். ம், ஏன்னு காரணம்னு கேட்டா, ம். அடுத்த நிமிஷம் யோசிக்காம அந்த உடல மீட்கக்கூடிய ஒரு மனிதரா என்னைய பார்க்குறாங்க. எப்படி அவங்களுக்கு உங்களோட கான்டாக்ட் கிடைக்குது? லோக்கல்ல உள்ளவங்க அது எல்லாம் யார கேட்டாலும் கொடைக்கானல்ல நீங்க என் கிராமத்தில மட்டும் இல்ல. ஆ. கொடைக்கானல்ல நீங்க கேட்டாவே சொல்லிருவாங்க. கூகுள்ல நீங்க போட்டாவே பேத்துப்பாரு மகேந்திரன் போட்டா, ம். என்னோட ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய தொலைபேசி எண் எல்லாமே வந்துரும். வந்துரும். ம், அப்ப உள்ளூர் மக்கள் வந்து எல்லாமே அவங்க இல்லந்தோறும் என்னுடைய தொலைபேசி எண்ணை வச்சிருக்காங்க. ம். நல்ல நிகழ்வுகளுக்கு தான் அதிகமா கூப்பிட்டுருக்காங்க. துயரமா ஒரு வருஷத்துல இந்த மாரி நிகழ்வுகள் வரும். அப்ப கூப்பிடுவாங்க. அடுத்த நிமிஷம் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, நான் போய் அவங்கள உயிரோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. சரி. ஆனாலும் அந்த இடத்துக்கு போய் அந்த உடல மீட்கணுங்கிறதுல ஒரு ஆர்வத்துல, அ போய் அத மீட்டு குடுப்பேன். ஆர்வங்கிறத விட அந்த குடும்பத்திற்கு அந்த கடைசியாவது அந்த உடலையாவது குடுக்கலாமேங்கிற ஒரு உணர்வு. அதுக்காக நம்ம போய் குடுப்போம். அது நம்ம உயிர பணயம் வச்சு தான் நம்ம இறங்குவோம். ஓகே. என் தம்பி உதயகுமார் ஆகட்டும், அஞ்சு வீட்ல பாண்டீஸ்வரன் ஆகட்டும், ம். அவங்க அங்க லோக்கல்ல லோக்கல்ல இருக்காங்க. அவங்கலாம் வந்து உயிர பணயம் வச்சுட்டு என்னோட வந்து களத்துல நிக்கக்கூடியவங்க.